ஹாய். ஹலோடா. இத்தன நாளு எப்போ போலன்னு எல்லாம் கோச்சிட்டு இருக்கீங்களா? சேனல் பக்கமே எட்டி பார்க்கல. ரொம்ப பிஸி இருக்கேன். இந்த சம்மர் லீவ் முடிஞ்சா தான் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆவேன் போல இருக்கு. அதுவரைக்கும் கொஞ்சம் லேட்டா தான் எஃப்எஃப் போடுவேன். அம் சாரி. இப்ப நம்ம அப்படியே எஃப்எஃப்குள்ள போயிடலாம். அதுவும் ஜி குக்கு போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால தான் சரி ஜி குக்கு ஃபர்ஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். டியூரேஷன் கம்மி இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த படத்த முடிச்சிடலாம்னு நெனச்சேன். ஆனா கண்டிப்பா முடியாது. ஏன்னா வந்து கொஞ்சம் லாங்கா போகும். லாங்கா என்னால ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதனால டியூரேஷன் கம்மியா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எஃப்எஃப்குள்ள போயிடலாம். ஜேஹோ. ம். சொல்லுங்களேன். என்ன இட்டி இட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன? இல்ல. என்ன? ஒண்ணும் இல்ல வயல். அப்படி சொல்லிட்டு ஜேஹோ வந்து பின்னாடி நின்னுக்கிறாரு. இப்போ வந்து அவங்க ஸ்டேஜ்ல இருக்காங்க மேரேஜ்க்கு. அவங்க 3 ஜோடிக்குமே மேரேஜ் பண்ணி வைக்க போறாங்க. இப்போ ஜேஹோப் என்ன பண்றாரு? திரும்புறாரு. அப்போ ஜிமின் வந்து ஜேஹோப்பே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜேஹோப் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பண்றீங்கயா? இல்ல சுகாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். நடந்துச்சா நடக்கலையா? ஐயா என்னங்கய்யா? ரொம்ப பண்ணாதடா டேய். அப்படியே பாக்குறதுக்கு இன்னசென்ட் மாதிரி இருந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து இங்க நின்றுட்டு இருக்கிறேன். பாவம் அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சா என்னன்னு தெரியல. அப்படி சொல்லி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் சுகா தான் தலையை அப்படியே கீழே குஞ்சபடி நிக்கிறாரு. அங்க டே பக்கத்துல என்னமோ சாதிச்ச மாதிரி அவ்வளவு கெத்தா நிக்கிறாரு. இப்போ ஜிமின் வந்து ஹயா சொல்லு ஜிமி, எனக்கு தெரிஞ்ச எல்லாம் முடிஞ்சிருக்கும். என்னடா சொல்ற? அங்க பாருங்களேன். சுகாயா வந்து தலையை கீழே குனிஞ்சிட்டு நிக்கிறாரு. பக்கத்துல கே வந்து என்னமோ பெருசா என்னமோ சாதிச்ச மாதிரியே நிக்கிறான். இங்க பாருங்க, உங்களுக்கு பார்த்தா எப்படி தோணுது? ஆமால்ல. அப்போ நான் கூட நினைச்சேன் அவன் சும்மா ஒரு மாதிரி மேரேஜுங்கிறதால ஷையா நிக்கிறானு. ஆஹா எங்க சிவா எங்க பத்தி உங்களுக்கு தெரியாது. ரொம்ப இவரெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாரு. டேயை பாருங்களேன். எப்பவுமே வந்து டே வந்து சுகா எங்க பார்த்து பயப்படுவான். அப்படியே பயந்து போயே இருப்பான். ஆனா இப்ப பாருங்க எவ்வளவு தெனாவட்டா நிக்கிறானு. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே முடிஞ்சிச்சாயா அப்படி சொல்லி இப்போ ஜேஹோப்பும் ஜிம்மில தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் நீங்க என்னது ஜேஹோப் ஏன் நம்மளை விட்டுட்டு போய் அந்த பக்கம் ஜிம்மின் கூட நின்றுட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லி நீங்க வந்து ஜேஹோப்பை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் ஜங்குப்டான் என்னாச்சு? இதெல்லாம் இவ்வளோ க்ளோஸா இருக்கான் ஜேம்ஸ் கூட. எங்க பேசிப்பாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ பக்கத்துல வந்து ஜிம்மி சொல்லு ஜங்கு, என்னடா பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சும்மாதான். அந்த பக்கம் நீங்க ஜேஹோ சொல்லுங்க. என்ன பேசிட்டு? ஒன்றும் இல்லை சும்மாதான். ஆ சும்மாவா? இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க எதுவும் பேசல சும்மாவா? அப்படி சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறாரு. இல்லை ஜங்கு சும்மாதான். இல்லை என்னமோ விஷயம் இருக்கு அப்படி சொல்லி இப்போ வந்து ஜங்க்கு 2 பேரையுமே அப்படியே முறைச்சு பார்க்குறாரு. அதே மாதிரி நீங்களும் தான். இப்போ 2 பேரும் வந்து நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னது இதெல்லாம் நடந்துச்சா? நானும் அந்த வீட்டில் தான் இருக்கிறேன். எனக்கு இது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு வந்து சொல்றாரு. நீ அந்த வீட்டுல தான் இருக்க. ஆனா உன் மைண்ட் ஃபுல்லா ஜிம்மின் மேல இருக்கு. உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? அது என்னமோ கரெக்ட் தான் அப்படி சொல்லி வந்து அவர் அப்படியே ஸ்மைல் பண்றாரு. என்ன வெக்கப்படுறியா? ஆமா ஜெயஹோ பையன் கேவலமா இருக்கு அப்படி சொல்லி ஜெயஹோப் வந்து சொல்றாரு. இந்த பக்கம் ஞாபகம் தான் ஜீன் சொல்லுங்க ஆரம். என்ன ஏன் கண்ணெல்லாம் கலந்து ஆனந்த கண்ணீர் ஆரம். ஆனந்த கண்ணீரா? ஆமா பாருங்களேன் எப்படி இருக்கிறாங்க 3 பேரும் பார்க்கறதுக்கு. அதுவும் என் தம்பியும் உங்க தம்பியும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. பார்க்கவே எப்படி இருக்குல்ல அப்படிங்கிறாரு. என்ன சாரம்? என் தம்பிக்கிட்ட வந்து உன் தம்பி மாட்ட போறாங்க. அதை நினைச்சுதான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன் சுகாக்கு என்ன அவருக்கு என்ன அவர் நல்லது உங்களோட அவன் எவ்வளோ பரவாயில்ல அவரு அப்படி சொல்லி ஜிம் சொல்றாரு. இது என்னோட விளையாடாதீங்க ஆரம். சரி விடு, எனக்கும் ஹாப்பியா தான் இருக்குது நிஜமா இல்ல. அந்த பக்கம் பாருங்களேன். ஜிமினி ஜாங்கோ கையன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி பயனுக்கு திடீர்னு இப்படி மேரேஜ் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன ஜிம்? இல்ல பயனோட பேரண்ட்ஸ் அப்புறம் இல்ல அவங்க 2 பசங்களுக்குமே இன்னைக்கு மேரேஜ் நடக்குது. இந்த நேரம் பார்த்து
அவங்க இல்லைல்ல, அவங்க இருந்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கல்ல. தோணுச்சு. ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? நான் உங்களை இன்வைட் பண்ணியிருக்கேன். ஐயோ, என்ன சொல்றீங்க? கத்தாத. எதுக்கு இப்ப கத்துற? இல்ல ஆரம், இது ஜங்குக்கும் வயனுக்கும் தெரிஞ்சா டென்ஷன் ஆவாங்கல்ல. இப்பதான் எல்லாமே சரியாயிடுச்சுல, ஜெமினு வந்துட்டான்ல. அதுதான் எனக்கு பயமா இருக்கு ஆரம். என்ன சொல்ற அஜயன்? இல்ல, மறுபடியும் நம்ம ஜிமின இதெல்லாம் சொன்னாங்கன்னா, இப்பதான் பாருங்க ஹாப்பியா இருக்கான். அவங்க பேரண்ட்ஸ்லாம் எல்லாருமே நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம். அவங்க இல்லாத கஷ்டமா தான் இருக்கு. அவங்க ஒருவேளை மறுபடியும் ஜிமின எதுனா கஷ்டப்படுற மாதிரி பேசினா, எனக்கும் கோச்சுப்பான், நமக்கும் கஷ்டமா இருக்கும்ல. அவங்கள கூப்பிட சொன்னதே ஜிமின் தான். என்ன சொல்றீங்க? ஆமா. ஜிமின் நேத்து நைட்டு என் ரூமுக்கு வந்தான். வந்து இந்த மாதிரி அவங்கள இன்வைட் பண்ணுங்க. ஆம், அவங்களுக்கும் சந்தோஷமா தானே இருக்கும். அப்படின்னு ஜிமின் சொன்னா. இல்லை, நான் வேணான்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க திருந்திருப்பாங்க. நடந்ததெல்லாம் சொன்னான். கண்டிப்பா அவங்க திருந்திருப்பாங்க. அவங்க திருந்தியும் அவங்கள மன்னிக்காம இருக்கிறது தப்பு தானே ஆரம்பயாங்க அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னான். அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நான் அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கேன். எங்க அவங்க காணோம்? அவங்க வெளியே தான் நிக்கிறாங்க. உள்ள வர்றதுக்கு பயப்படுறாங்க. இப்பதான் நான் அவங்க கால் பேசினேன். உள்ள வாங்கன்னு சொன்னேன். என்ன பண்றாங்கன்னு தெரியல. அப்படி சொல்லி இப்போ ஜின்னும் ஆரமும் பேசிட்டு இருக்கிறாங்க. எங்கப்பா இன்னும் காணோம்? மேரேஜ் பண்ணி வைக்க ஃபாதர் இதோ வராங்கப்பா, இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ டேதா சுகா பாக்குறாங்க. சுகா அப்படியே தலை கீழே குனிஞ்சிட்டு நிற்கிறாரு. சுகா, சொல்லுதே, இப்ப எதுக்கு இப்படி தலை கீழே குனிஞ்சிட்டு இருக்கிறீங்க? இல்ல, எனக்கு ஒரே ஷையா இருக்குது. ஷையா இருக்குதா? நான் பண்ண முடியல, நீ பண்ணிட்டு இருக்க. நீ பண்ண விஷயம் அப்படின்ட்டு. ஷோ சுகா, பேசாம இரு சுகா. வேற என்னட்டே? நான் பாட்டுக்கு என்ன சொல்றது, ஒரு சிங்கம் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க. என்னைய ஒரே நாள்ல என்னை இப்படி ஆக்கிட்ட பத்தியா? இன்னொன்னு ஃபேஸ் பண்ணவே முடியலடா. ஒரே ஷையா இருக்குதுடா. வேற என்ன? எனக்கு எல்லாரும் எப்படி கலாய்ச்சாங்க தெரியுமா? அதுக்குன்னு இப்படியாடா பண்ணுவேன் நீ? வேற என்ன பண்ண சொல்ற அப்படிங்கிறாங்க. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்கு. சுகா தான் அப்படியே நிமிந்து அதை நேற்று நடந்ததை யோசிக்கிறாரு. அவர் அவர் ரூம்ல குளிச்சிட்டு இருந்திருப்பாரு. குளிச்சுட்டு ஒரு டவுல் கட்டிட்டு வெளியே வந்துட்டு இருப்பாரு. அப்போ அந்த ரூம் டோர் டக்குன்னு திறக்கிற சத்தம் கேக்குது. யார் அது? ரூம் டோர் தட்டாம திறந்துட்டு வரீங்க, யார் அது? அப்படி சொல்லி அந்த டவுலை அப்படியே கட்டிட்டே கேக்குறாரு. யாரு வருவா என்னைய தவிர? அப்படி சொல்லிட்டு, என்னட்டே, என்ன விஷயம் சொல்லு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? என்ன பேசணும்னா, என்ன பேசணும் சொல்றா அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன பண்றாரு, இன்னொரு டவுல் எடுத்து அவருடைய ஹெட் எல்லாம் அவர் அப்படியே தொடச்சிட்டே இருக்கிறாரு. இப்பவே எனக்கு இங்க மேட்ரு நடந்தே ஆகணும். என்னது? இப்பவே எனக்கு இங்க மேட்ரு நடந்தே ஆகணும். என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. ஏய் சி, உனக்கு என்ன செவுடா காது? எத்தனை வாட்டி சொல்றது? அப்படி சொல்லிட்டு முன்னாடி போய் நின்னுக்கிறாரு. இப்போ சுகா தான் டேயே பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னடா, என்ன விஷயம்? இவ்வளவு தைரியமா என் ஃபேஸ் பார்த்து பேசுற? இந்த ஃபேஸ் பார்த்து பேசுனா என்ன? இப்போ என்னை இத்தனை வருஷமா என்னை மிரட்டி வச்சுட்டு இருக்கிற. இன்னைக்கு எனக்கு தெரியாதுடா. எனக்கு இன்னைக்கு மேட்ரு நடந்தே ஆகணும். நான் என்ன பார்க்கறதுக்கு அழகா இல்லையா? பார்க்கறதுக்கு செக்ஸியா இல்லையா? ஏய், என்னடா ஆச்சு? நாளைக்கு பார்த்துக்கலாம், தள்ளு அப்படி சொல்லி அப்படியே தள்ளி நிப்பாட்டுறாரு. இல்ல அப்படி சொல்லிட்டு மறுபடியும் முன்னாடி நிற்கிறாரு. இப்போ அந்த கையை அப்படியே கட்டிக்கிட்டு, இப்போ டேக்கு என்ன பிரச்சனை? டேக்கு இப்பவே சுகா கூட இங்க மேட்ரு நடந்தே ஆகணும் அப்படி சொன்னோன்னு இப்போ சுகா ஸ்மைல் பண்றாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஆஹா, என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க தெரியுமா? யாரோ எனக்கு அப்புறம் லவ் பண்ணுவாங்க அந்த ஜிம்மினும் ஜங்குக்கும் 2 பேரும் 6 மாசத்துக்கு முன்னாடியே அவனுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா நான் உனக்கு எத்தனை வருஷமா லவ் பண்றேன். ஆனா ஒரு கிஸ், அது கூட எப்பயாவது ஒரு வாட்டி, ஒரு ஹக், அவ்வளவுதான். அதுக்கு மேல போயிருக்கியாடா? உனக்கு எதுவும் தெரியாதா? உனக்கு தெரியலனா போடா. நான் இப்பதான் எல்லாத்தையும் போன்ல பார்த்துட்டேன். ஏய், என்ன வேலை பார்த்துட்டு நீ? நம்ம நாளைக்கு வெட்டிங் நைட்டா? நம்ம நாளைக்கு பார்த்து, ஆஹா, வெட்டிங்க்கு முன்னாடி நடந்தே ஆகணும். பைத்தியக்காரன் மாதிரி பேசாதடா அப்படின்னு சொல்லி சிவா ஸ்மைல் பண்றாரு. ஸ்மைல் பண்ணாத சிவா, இப்ப எனக்கு இங்க மேட்ரு நடந்தே ஆகணும்.
டேய் அப்படி சொல்லி சிவாக்கு ஸ்மைல் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இத இத பாரு டே அப்படி சொல்லி இப்போ டேயோட கண்ணத்தை வந்து அப்படியே பிடிக்கிறாரு. சொல்லு சிவா அப்படி சொல்லி, யாரு உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் சொன்னது? நீ அழகா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா இத்தனை வருஷம் ஆச்சுல நம்ம லவ் பண்ணி, நம்மளுக்குள்ள ஏன் எதுவுமே நடக்கல? ஒருவேளை உனக்கு எனக்கு பிடிக்கலையா என்ன? சீ, பிடிக்காமையா எல்லாமும் வந்து உன்கிட்ட சொன்னேன். ஆமாங்க. அப்படியா நம்மளுக்குள்ள எதுவும் நடக்கல? நடக்கலைன்னா என்ன சொல்றது? நான் மேரேஜ்க்கு அப்புறம் உன் கூட அந்த மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆஹா, நான் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். யாரு கூட? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நான் உன் கூட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு இன்னைக்கு மேட்ரு நடந்தே ஆகணும். இல்லடா, எனக்கு அப்படி மேரேஜ்க்கு அப்புறம் அந்த மாதிரி உன் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசை. வேற ஒன்றும் இல்லை. சரி நீ வேணா அப்படி இருந்துக்க. இப்ப எல்லாமே நானே பண்றேன். அப்படி சொல்லிட்டு இப்ப இழுத்து வச்சு சுகாவை வந்து பயங்கரமா கிஸ் பண்றாரு. சுகா வந்து டேய் வேணாண்டா வேணாண்டா சொல்லி தடுக்கிறாரு. ஆனா டேய் கேட்கற மாதிரியே இல்ல. சுகாவை இழுத்து பிடிச்சி பயங்கரமா கிஸ் பண்றாரு. அங்கங்க டெக்ஸ்ட் பண்றாரு. இப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேல சுகாவும் வந்து அப்படியே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ வந்து சுகாவை லெஃப்ட்ல எல்லாம் அப்படியே கிஸ் பண்றாரு. அப்படியே வைப் பண்றாரு. ஏய் என்னடா பண்ற அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து அந்த டவுல் மேல வந்து கை வச்சிடறாரு. இப்போ வந்து சுகா வந்து டேய் டேய் வேணாண்டா டேய் கரடி பையா, நீ வந்து எல்லையை மீறடா வேணாண்டா சொல்றது கேளுடா. டேய் டேய் உன்னை சின்ன பிள்ளைன்னு நினைச்சேன்டா, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சேன்டா. இந்த மாதிரிலாம் தப்புடா. எனக்கு இப்பவே நீ வேணும் அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு அந்த டவுல வேற அவுத்துறாரு. சுகா வந்து அவர் 2 கையை எடுத்து அவர் ஃபேஸ வந்து அப்படியே மூடுறாரு. இப்போ வந்து டே வந்து ஆ அப்படின்னு சொல்லி வாயை திறந்துட்டு அப்படியே சுகாவை தான் மேல இருந்து கீழே வரை பாக்குறாரு. அப்போ வந்து ஆ டே அப்படி சொல்லி லைட்டா அந்த கையை வந்து அப்படியே திறக்கிறாரு. இப்போ சுகாவுக்கு முன்னாடி டே வந்து ஆன்னு சொல்லி அப்படியே வாயை திறந்து அப்படி சுகாவை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ அப்படி சொல்லிட்டு இப்போ சுகா வந்து கை எடுத்துட்டு போய் கீழே வச்சு மறைக்கிறாரு. இப்போ டே வந்து ஒரு கல் பண்ணிட்டு சரி சரி வா 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 சுகா நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போலாமா? கரும்பு பிடிச்சா உங்க டவுல குடுறா அப்படி சொல்லி அந்த டவுல வாங்கலாம்னு சொல்லி எவ்வளவோ ஸ்டடி பண்றாரு. ஆனா முடியல. இப்ப பேய் வந்து சுகா குண்டகட்டா தூக்கிறாரு. பேய் என்னடா பண்ற? நான் பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. நீ பண்ணணும்னு நினைச்சிட்டு மட்டும் இரு, நானே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடறேன் அப்படி சொல்லிட்டு அவர் பெட்ல போய் அப்படியே படுக்க வைக்கிறாரு. இப்போ வந்து அவர் வந்து படுத்து வச்ச அடுத்த செகண்டே அவர் மேல போட்டு டே வந்து அவர் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாரு. என்னடா பண்ற? ஐயோ பட்ட பகல்ல இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்கானே, என்னை காப்பாத்த யாரும் வரமாட்டீங்களா? யாரும் வரமாட்டாங்க. வீட்டுல யாருமே இல்லை. எங்கடா போனா அந்த வீணா போன ஜங்குக்கு? அவனா? அவன் ஆளு கூட கனவுல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். எங்கடா போனா? ஏன் அண்ணா உன் அண்ணா அவங்க 2 பேரும் மேரேஜ் விஷயமா வெளியே போயிருக்காங்க. வாயை மூடு அப்படி சொல்லிட்டு இப்போ அவரு வந்து என்ன பண்றாரு, லிப்ஸ் எடுத்துட்டு போய் அவரோட லிப்ஸை வச்சு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. என்னை பேச கூட விட மாட்டானே அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ளேயே வந்து சுகா வந்து புலம்பிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சுகா வந்து சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ டேதான் வா அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து அப்படியே உட்கார்றாரு. வா இவ்வளவுதான விஷயம், இதுக்கா இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தோம்? சரி யார் சுகா நீ? ஓ பூனைக்குட்டி, இதுக்கு போய் இத்தனை வருஷம் நீ வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு அவங்க டயர்டா வந்து உட்காந்துருக்காரு. இப்போ வந்து பக்கத்துலயே வந்து டே வந்து பெட்ஷீட் எடுத்து அவர் மேல போட்டுட்டு உட்காந்துட்டு இப்போ எதுக்கு நீ இவ்வளவு சோகமா இருக்க? இன்னும் இல்லை. இப்ப எதுக்குடா அவ்வளவு கோவமா இருக்க? அழுகவா செய்யற? அழுகெல்லாம் செய்யல அப்படி சொல்லி தலையை கீழே கொண்டுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. என்னடா பண்ற அப்படி சொல்லிட்டே வந்து அப்படியே ஃபேஸ் அப்படியே நிறுத்தி பாக்குறாரு. பார்த்தா ஒரு மாதிரி ஷையா ஒரு ஃபேஸ் எல்லாம் அவ்வளவு ரெட்டிஷா இருக்கு. வெக்கப்படுறியா நீயா? ஐயோ என்னால நம்ப முடியல அப்படி சொல்லிட்டே வந்து குறுகுறுன்னு இப்போ வந்து சுகாவை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. போடா பொறுக்கி அப்படி சொல்லிட்டு கையை தட்டி விட்டு அவர் நேரா வந்து டவல் எடுத்து வேர் பண்ணிட்டு வாஷ்ரூம்குள்ள ஓடிடுறாரு. இவரும் வந்து வெயிட் பண்ணி பாக்குறாரு. சுகா வெளியே வந்த மாதிரியே இல்ல. இப்போ வந்து அவரும் வந்து எழுந்து அவர் ரூம்க்கு வந்து போயிட்டாரு ஃப்ரெஷ் ஆகலான்ட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் சுகா வந்து அவர் ரூம் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வராரு. இப்பவும் வந்து தலை கீழே கொஞ்சிட்டே இருக்கிறாரு.
இதைத்தான் வந்து வந்து தேயும் யோசிக்கிறாரு, சுகாவும் யோசிக்கிறாங்க. 2 பேருக்குமே அப்படியே ஸ்மைல் வருது. இந்த பக்கம் ஷையா வந்து சுகா வந்து ஸ்மைல் பண்ணாரு. அந்த பக்கம் டே ஒரு மாரி சாதிச்ச மாரி அப்படியே ஸ்மைல் பண்ணாரு. "என்ன? எதுக்கு இந்த ஸ்மைல்?" அப்படி சொல்லி சுகா கேட்குது. "சாதிச்சிட்டேன்ல. அவன பாரு, ஜெஹூ" அப்படி சொல்லிட்டு இப்போ அவருடைய இது ஷர்ட் காலரை வந்து அப்படியே தூக்கி விடுறாரு. ஜெஹூக்கு வந்து "ஆ வாழ்த்துக்கள்டா" அப்படி சொல்லி அங்கேருந்து வந்து அவர் வந்து கையால வந்து அவருக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஜிமின்கா ஸ்மைல் வருது. ஜிமின் வந்து டேவ் பார்த்துட்டு, "என்ன ஸ்மைல் பண்ற? பாத்தியா? நானும் தான் உனக்கு முன்னாடி" அப்படிங்கிறாரு. "சி போடா" அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே நின்னுட்டே இருக்காரு. இப்ப பார்த்தா ஃபாதரும் வந்தாச்சு. இப்போ வந்து 3 சுகாவும் அப்புறம் வந்து டேக்கு தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடக்குது. இப்போ வந்து கிஸ் பண்ண சொல்றாங்க. இப்போ டே வந்து கிஸ் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடியே சுகா வந்து அப்படியே இழுத்து வச்சு பயங்கரமா வந்து கிஸ் பண்ணாரு. இந்த கிஸ்ஸ வந்து டே வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அவரும் வந்து பேக் கிஸ் பண்றாரு. இப்பதான் அப்படியே சுகா வந்து அந்த கிஸ்ஸ பிரேக் பண்ணிட்டு அப்படியே டே வந்து அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. இந்த வாட்டி டேவுக்கு வந்து ஒரு மாரி ஷை ஆயிடுது. அவர் அப்படியே தலைய கீழ குனிஞ்சுட்டே அப்படியே நிக்கிறாரு. அவர் என்னன்னு சொன்னா, ஒரு வேகத்துல அவர்ட்ட சேலஞ்ச் பண்ணிட்டோமே! அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவர் வந்து இந்த மாரி நடந்துக்கிட்டாரு. இப்பதான் அவருக்கு வந்து ஒரு மாரி ஷையாவே ஃபீல் பண்றாரு. அப்படியே தலைய கீழ குனிஞ்சுட்டே நிக்கிறாரு. நெக்ஸ்ட் யாருப்பா வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஜின் அ ஜிமின் அப்புறம் வந்து ஜங்குக் 2 பேருமே போய் நிக்கிறாங்க. அவங்களுடைய லவ் இன்னைக்கு வந்து இந்த மாரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிக்குது. அவங்க செம்ம ஹேப்பியா இருக்காங்க. ஜூக்குக் 2 பேருமே. இப்படி ஒரு விஷயம் நடக்குமா? அப்படின்னு சொல்லி வந்து இந்த 6 மந்த்தா வந்து அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ, அவங்க கண்லேருந்து அதெல்லாம் நெனச்சு அவங்க கண்லேருந்து அவ்ளோ டியர்ஸ் வருது. இப்போ வந்து அந்த டியர்ஸ வந்து இப்போ வந்து அதாவது ஜங்குக்கு கண்லேருந்து அவ்ளோ டியர்ஸ் வருது. அத ஜிமின் தான் வந்து போய் அப்படியே தொடச்சு விடுறாரு. "அழுகாத ஜங்குக், எதுக்கு அழுவுற? நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் ஜிமி. நான் நெனச்சு கூட பார்க்கல தெரியுமா? இந்த இடத்துல வந்து இப்படி மேரேஜ் பண்ண போறேன்னு நினைக்கும்போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா" அப்படி சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. "என்னப்பா அப்படியே பேசிட்டே இருக்கீங்களா? இல்ல வந்து ரிங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போறீங்களா?" அப்படின்னு வந்து ஃபாதர் சொல்றாரு. இப்ப எல்லாருமே வந்து "எங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க" அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே கத்துறாங்க. இப்போ திரும்பி பார்ப்பாரு 2 பேருமே. திரும்பி பார்க்கும்போது அங்க வந்து ஒரு ஓரமா அவங்களுடைய பேரண்ட்ஸ் 2 பேருமே நின்னு அங்க நடக்கிற மேரேஜ தான் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவரு பார்த்து வந்து திரும்பிடுறாரு. ஜிமின் தான் ஜிமின் அவங்களுடைய பேரண்ட்ஸ பார்த்து ஸ்மைல் பண்றாரு. அவங்களும் வந்து ஜிமின்க்கு ஒரு தேங்க்ஸ் பண்றாங்க. "தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்லி இங்கேயே வந்து சொல்றாரு. ஆம் சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்க நின்னே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து "ஜிம்மி சொல்லு ஜங்குக், அவங்கள யார் வர சொன்னா?" "ஜங்குக், நான் தான் வர சொன்னேன்." "ஜிம்மி, அவங்கள தான் எனக்கு பிடிக்காது." "ப்ளீஸ் ஜங்குக், ஆசைப்படுறாங்க. உன் மேரேஜும் வயனோட மேரேஜ பார்க்கணும்னு அவங்க எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாங்க. யோசிச்சு பாரு. இது இவ்ளோ கஷ்டத்துக்கும் அவங்க தானே காரணம். நம்ம இவ்ளோ பிரிஞ்சிருந்தனால தான் நீ என் மேல எவ்வளோ லவ் வச்சிருக்க. நான் உன் மேல எவ்வளோ லவ் வச்சிருக்கேன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு மேல நம்ம ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். இல்ல ஜங்குக் அப்படின்னு வந்து ஜிம்மி சொன்னாரு. ப்ளீஸ் ஜங்குக், எனக்காக, நம்மளுக்காக வயன் கூட பார்த்துட்டு எதுவுமே சொல்லல. அவளுக்கும் ஆசை இருக்கும்ல. அது எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுல. நானும் ஒண்ணா தானே இருக்கோம். ப்ளீஸ் என்னுடைய மேரேஜ் கிஃப்ட்டா கேட்குறேன் அப்படின்னு வந்து ஜிமின் வந்து சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சுத்தமா விருப்பம் இல்லை. சரி ஜிம்மின்காக சரி ஓகேன்னு சொல்லி வந்து ஒத்துக்கிறாரு. ஏப்பா ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? மேரேஜுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி ஃபாதர் வந்து கேட்குறாரு. சரி சொல்லிட்டு 2 பேருமே சம்மதம் சொல்றாங்க. இப்போ ரிங்கும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த ரிங்ல எப்படி இருக்குன்னு சொன்னா வந்து ஜே அந்த மாதிரி வந்து அந்த ரிங்ல வந்து போட்டிருக்கு. அது வந்து பார்க்குறாரு ஜிம்மி. பார்த்துட்டு அவருக்கு வந்து செம்ம ஹாப்பியா இருக்கு. இப்போ வந்து கிஸ் வந்து ஷேர் பண்ணிக்கங்கிறாங்க. ஜிம்மின் வந்து அப்படியே தலைய கீழ குனிஞ்சுக்கிறாரு. இப்போ ஜங்குக்கு தான் அந்த கன்னத்த வந்து அவரு கையால அப்படியே மேல தூக்கி இப்போ வந்து அவரோட லிப்ஸ் வச்சு அப்படியே சாஃப்ட்டா வந்து கிஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு லவ்வோட வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு.
எல்லாருமே கத்துறாங்க. ஆ, ஜிம்மின்கா ஒரே ஷையா இருக்கு. அவர் வந்து லைட்டா வந்து ஜங்குக்கோட செஸ்ட்ல வந்து அப்படியே டேப் பண்றாரு. ஜங்குக்கும் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அந்த கிஸ்ஸ வந்து அப்படியே பிரேக் பண்றாரு. நெக்ஸ்ட் யாருப்பா அப்படின்னு சொல்லி ஃபாதர் சொல்றாங்க. நாங்க தான் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து நிக்கிறாங்க. ஆமா, ஆமா. அவங்க தான் ஃபாதர் அப்படி சொல்லி வந்து அங்க பிலிக்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து மேரேஜ்க்காக அவங்களுக்கான மேரேஜும் வந்து அங்க நடக்குது. சம்மதமான்னு கேட்குறாங்க. இவங்க போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து கிஸ்ஸு வந்து பண்ணிக்க சொல்றாங்க. ஆனா இங்க ஜேகப் தான் திருன்னு முழிச்சுட்டு நிக்கிறாரு. டேய் அண்ணா சொல்லு தரதுல என்ன கிஸ் பண்ணு. இல்ல ஃபாதர் நாங்க வீட்ல போய் பண்ணிக்கிட்டுமா? என்னப்பா நீ எல்லாம் ஒண்ணு உனக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணவங்களாம் கிஸ் பண்ணிக்கலையா? நீ என்னப்பா இப்படி பண்ற? என்னம்மா இது? இவனை வச்சு நீ என்ன பண்ணுவ? அப்படி சொல்லி வந்து ஃபாதர் கேக்குறாரு. அதான் தெரியல ஃபாதர் அப்படி சொல்லி நீங்க சொல்றீங்க. ஜேஹோப் வந்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அப்படி சொல்லி வந்து உங்கள்ட்ட கேக்குறாங்க. உங்களை பார்த்தா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே டாக்டர் அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. உன்னைய அப்படி சொல்லி அவர் இழுத்து வச்சு பயங்கரமா வந்து கிஸ் பண்றாரு. நீங்களும் அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இப்போ வந்து அப்படியே அப்படியே கண்ணை அப்படியே டைட்டா மூடிக்கிறீங்க. உங்களை பார்த்தபடியே வந்து ஜேஹப் வந்து அப்படியே கிஸ் பண்றாரு. நீங்களும் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பேக் கிஸ் பண்றீங்க. அந்த கிஸ் வந்து ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்குது. டேய் அண்ணா டேய் போதும்டா வீட்டுக்கு போகணும்டா டேய் அப்படி சொல்லி ஃபீனிக்ஸ் கத்துறாரு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு வழியா வந்து ஜேஹோப்பா வந்து கிஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த கிஸ் வந்து பிரேக் பண்ணிடுறாரு. டேய் அண்ணா போதும்டா நீ எல்லாத்துலயும் கெட்டிக்காரன்னு எனக்கு தெரியும்டா. அதுக்குன்னு வந்து எல்லாரும் முன்னாடி இப்படி நிரூபிக்கணுமா? டேய் வாய மூட்டு போடா அப்படி சொல்லி ஜேஹோப் வந்து கத்துறாரு. இப்போ ஆஹ் அதாவது உங்க முன்னாடியும் அப்புறம் ஜிம்மி ஜேகே இவங்க முன்னாடியும் வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து நிக்கிறாங்க. நீங்க 2 பேருமே அவங்கள பார்க்க அவாய்ட் பண்ணிடுறீங்க. அப்போ வந்து தேங்க்ஸ் ஜிம்மி அப்படிங்கிறாங்க. இல்ல ஆண்டி இல்லப்பா சாரி. உன்னை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நான் நினைச்சேன். மேரேஜுக்கு நீ கூப்பிடுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் தேங்க்ஸ்ப்பா. ரொம்ப ஆசைப்பட்டோம். கடைசி வரைக்கும் என் பசங்க என்னை கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அந்த எதிர்பார்க்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சிச்சுதான். ஆனா நீ எங்களை இன்வைட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஜிம்மி. சாரிடா. ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்கணும். முடிஞ்சா ஒரு நாளைக்கு என் பசங்க எங்களை மன்னிச்சிட்டா எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வந்து ஒரு மாதிரி கண்ணு கலங்கினபடி பேசுறாங்க. அப்ப ஜிம்மின்னு போய் ஓகே ஆண்டி நாங்கள் சீக்கிரம் வர்றதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு வந்து ஜிம்மின்னு சொல்றாரு. இப்போவும் சரி ஜேஹோப் தான் அப்படியே வந்து நின்று அவங்களே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஜேஹோப் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போட இந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சராங்க. நெக்ஸ்ட் பாட்டு அநேகமாக ஃபைனலாக தான் இருக்கும். பாய்.